இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லையேல் அமெரிக்கா ஒதுங்கிக் கொள்ளும் ட்ரம்ப் எச்சரிக்கை. உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் விரைவில் முன்னேற்றம் காணப்படவில்லை என்றால் அதிலிருந்து அமெரிக்கா ஒதுங்கிக் கொள்ளும். மாஸ்கோவும் கியாவும் இணைந்து பிடிவாதம் காட்டினால் விலகிக் கொள்வதை தவிர வாஷிங்டனுக்கு வேறு வழி இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். கண்மூடி கண் திறப்பதற்குள் போர் நிறுத்தம் நிகழ வேண்டும் என நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் அது நடந்தாக வேண்டும் என வெள்ளை மாளிகையில் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். இரு நாடுகளின் பிடிவாதத்தால் அப்பாவி மக்கள் செத்து மடிகிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் அம்முயற்சியை நீங்கள் கடினமாக்கினால் அமெரிக்காவுக்கு இதில் இனியும் வேலை இருக்காது என டிரம்ப் கடிந்து கொண்டார். 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு சில முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. உக்ரைனும் அதன் பங்குக்கு இழுத்து பிடிப்பதால் அமைதி முயற்சி தாமதமாகி வருகிறது. ஜனவரியில் 2ஆம் தவணையாக அதிபரான வேகத்தில் இந்த ரஷ்ய உக்ரைன் போருக்கு முடிவு கட்ட டிரம்ப் எண்ணியிருந்தார். ஆனால் இரு நாடுகளும் இறங்கி வர மறுப்பதால் உள்ளபடியே அவர் விரக்தி அடைந்துள்ளார். நரம்பியல் நோயால் அவதியுறும் முன்னாள் பெருநடை வீரர் சரவணனுக்கு பிரதமர் அன்வார் 10,000 ரிங்கெட் நன்கொடை. 1998 கோலாலம்பூர் காமன்வெல்த் போட்டியில் 50 கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவரான ஜி சரவணனின் சோக கதை பிரதமரின் காதுகளுக்கும் எட்டியுள்ளது. இதையடுத்து டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் டத்து அகமது ஃபரான் பவுசி கோலாலம்பூர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் சரவணனை நேற்று நேரில் சென்று நலம் விசாரித்தார். இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் அடாம் அட்லியும் உடன் சென்றார். அதன்போது பிரதமரின் நன்கொடையாக சரவணனுக்கு 10,000 ரிங்கெட் வழங்கப்பட்டது. 55 வயது ஜி சரவணன் MNT அல்லது மோட்டார் நியூரான் டிசீஸ் எனப்படும் ஒருவித அரிய நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். தசைகளை பலவீனமடைய செய்யும் அந்நோய்க்கு நிவாரணமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கும் போதிய பணமின்றி அவர் சிரமப்பட்டு வருகிறார். இந்நிலையில் பிரதமர் சார்பில் சரவணனுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அதிகாரியும் துணை அமைச்சரும் மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரித்தது குறித்து சரவணன் நெகிழ்ச்சி அடைந்தார். உதவிக்கும் நன்றி கூறினார். பாண்டா ஜோடி மே மாதம் சீனாவிற்கு திரும்ப அனுப்பப்படும். 2014ஆம் ஆண்டு தொடங்கி தேசிய மிருக காட்சி சாலையில் பாண்டா கரடிகள் பராமரிப்பு மையம் PKGPGயில் வைக்கப்பட்டிருந்த ஃபூவா மற்றும் ஃபெங்கி எனும் பாண்டா ஜோடி வரும் மே மாதம் சீனாவிற்கு திரும்ப அனுப்பப்படவிருக்கின்றன. இவ்வாண்டு தொடங்கி 2035ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகளுக்கு புதிய ராட்சத பாண்டா ஜோடியை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திட்டுள்ளதை தொடர்ந்து அந்த பாண்டா ஜோடி சீனாவிற்கு அனுப்பப்படவிருந்ததாக இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியாவிற்கு வருகை புரிந்திருந்த போது மலேசியாவிற்கும் அந்நாட்டிற்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. திரும்ப அனுப்பப்படுவதற்கு முன்னர் அனைத்துலக அனுமதி நிபந்தனைகளையும் கூண்டு பயிற்சியையும் பூர்த்தி செய்யும் பொருட்டு தயார் நிலை பணியாக ஃபூவா மற்றும் ஃபெங்கியின் சிறந்த நிலையான சுகாதாரத்தை உறுதி செய்ய அவை ஏப்ரல் 18 தொடங்கி தனிமைப்படுத்தப்படுகின்றன. டிரம்பின் அடுத்த அதிரடி 600 அனைத்துலக மாணவர்களின் விசா ரத்து. அமெரிக்கா முழுவதும் 90 பல்கலைக்கழகங்களில் குறைந்தது 600 அனைத்துலக மாணவர்களின் விசா அனுமதியை அதிபர் டொனால்டு டிரம்ப் ரத்து செய்து அதிரடி காட்டியுள்ளார். விரிவுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்களும் அதில் அடங்குவர். நீதிமன்ற ஆவணங்கள், வழக்கறிஞர்களின் அறிக்கைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் அறிவிப்புகள் வாயிலாக அது தெரிய வந்திருப்பதாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு முதலில் தெரிவிக்காமல் மாணவர் பதிவு முறையில் அவர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான சம்பவங்களில் பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு கூட அவ்விஷயம் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விசா ரத்தான மாணவர்களில் எவரும் குற்ற செயல்களில் சிக்கவில்லை. ஆனால் அவர்களில் சிலர் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஆனால் அவை சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படும் அளவுக்கான குற்றங்கள் அல்ல என வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் மேற்கல்வியை தொடர அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களா அல்லது அமெரிக்காவிலிருந்து விரட்டியடிக்கப்படுவார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மனிதம் பிரதிபலன் பார்ப்பதில்லை. கிராப் ஓட்டுநரின் நெகிழ வைக்கும் அனுபவம். கிராப் ஓட்டுநருக்கு நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று வைரலாகியுள்ளது. சிட்னி ராயோஸ் மைக்கேல் என்பவர் அன்பு மற்றும் மனிதாபிமானம் காப்பதால்
எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது என தனக்கு அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை 4 மணி நேரங்களாக ஓட்டியும் வெறும் 35 ரிங்கெட் வருமானமே கிடைத்த விரக்தியில் வீடு திரும்பி கொண்டிருந்த சிட்னி ராயஸுக்கு சாலை ஓரமாக பழுதாகி நின்று கொண்டிருந்த கார் கண்ணில் பட்டுள்ளது. அதன் வலதுபுற டயர் ஆணி குத்தி ஓட்டையாகி இருந்தது. டயரை மாற்றலாம் என்றால் அந்த காரோட்டி கைவசம் உள்ள ஸ்பேர் உபரி டயரில் காற்றில்லாததால் அந்த மலாய்க்கார ஆடவர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்தார். வேறு வழியின்றி கிராபில் 30 கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் வீட்டுக்கு திரும்பிவிட்டு நாளை காரை பழுது பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்த அவருக்கு முன்வந்து தன்னிடம் இருந்த உபரி டயரை முதலில் பயன்படுத்திக் கொண்டு வீடு செல்லலாம், பிறகு டயரை மாற்றிக்கொள்ளலாம் என உதவி உள்ளார் சிட்னி ராயல். பின்னர் டயரை மாற்றி அந்த மலாய்க்கார நண்பர் வீடு வரை சென்று இறுதி வரை நின்ற சிட்னி ராயஸ் கிளம்பும் தருணம் மிகவும் நெகிழ்ந்து போன பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு உதவிய சிட்னியின் கைகளை இறுகி பற்றி உணர்ச்சி பொங்க நன்றி கூறியுள்ளார். இதுவரை எத்தனையோ பேருக்கு உதவி உள்ளேன், இதுதான் முதன் முறை எனக்கு மற்றவர்கள் உதவி செய்வதென கூறி அவர் நெகிழ்ந்து போனார். நடிகர் ஸ்ரீ மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார், வதந்தி பரப்ப வேண்டாம், குடும்பத்தாரின் அறிக்கையை பகிர்ந்த இயக்குனர் லோகேஷ். மாநகரம் படப்புகழ் நடிகர் ஸ்ரீ தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சமூக ஊடகங்களிலிருந்தும் அவர் தற்காலிகமாக ஓய்வெடுத்து வருவதாக ஸ்ரீயின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் சார்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது. மாநகரம் படத்தின் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவ்வறிக்கையை தனது சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்துள்ளார். ஸ்ரீ தனது நட்பு மற்றும் மீட்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதால் அவரின் தனிமை மற்றும் தனி உரிமைக்கான தேவையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேட்டி என்ற பெயரில் தேவையற்ற யுகங்களை எழுப்புவதையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதையும் தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட செய்திகளையும் வீடியோக்களையும் அகற்றுமாறும் அனைத்து ஊடகங்களுக்கும் ஸ்ரீயின் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷா ஆலாமில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் தாக்கப்பட்ட பெண்ணை தேடும் போலீசார். ஸ்லாங்கூர் ஷா ஆலாம் செக்ஷன் 15 தாமான் குடிமான் வேலையில் உள்ள சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் ஒரு பெண் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகி உள்ளது. கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு வாட்ஸ்அப்பில் அது பகிரப்பட்டதாக ஷா ஆலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது இக்பால் கூறினார். ஓர் ஆடவரால் அப்பெண் சரமாரியாக தாக்கப்படுவது வைரலான 21 வினாடி வீடியோவால் அதில் தெரிகிறது. இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என நம்பப்படும் 24 வயது பெண் நேற்று மாலை போலீசில் புகார் செய்தார். சாலை சமிக்ஞை விளக்கில் நின்றபோது காலில் செருப்பில்லாமல் பாஜிகுரோங் அணிந்திருந்த பெண் காரை நிறுத்தி உதவி கேட்டதாக புகார்தாரர் கூறினார். ஆனால் அவர் காரில் இருந்துதான் வைரலான வீடியோ பதிவு செய்யப்பட்டதா என தெரியவில்லை. மாணவிகளின் புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்த மாணவர்கள் கைது. ராஜினாமா செய்தார் கூலாய் இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர். வேண்டாத வேலையால் 2 மாணவர்கள் கைதாகி இருப்பதை அடுத்து ஜோஹர் கூலாய் ஃபூன் யூ இடைநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் பதவி விலகியுள்ளார். கான்ஜூங் சி ஏப்ரல் 12ஆம் தேதி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக பள்ளியின் இயக்குனர் வாரியம் கூறியது. ஏஐ அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் போலியாக பெண்களின் நிர்வாண படங்களை உருவாக்கி அவற்றை இணையத்தில் விற்றதன் பேரில் அவ்விரு மாணவர்களும் கைதாகி போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளனர். அவ்விவகாரத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய இயக்குனர் வாரியம் பள்ளி தலைமை ஆசிரியரின் ராஜினாமாவை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. அவ்விவகாரம் குறித்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் அளித்துள்ள புகாரை விசாரிக்க 5 பேர் கொண்ட சுயேட்சை விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. எடிட் செய்யப்பட்ட தங்களின் புகைப்படங்கள் இணையத்தில் விற்கப்படுவதாக அப்பள்ளி மாணவிகளும் முன்னாள் மாணவர்களும் இம்மாத தொடக்கத்தில் புகார் அளித்த பிறகே அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து 16 வயது பையனும் 19 வயது இளைஞரும் கைதாகி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரில் நிர்வாணமாக போலீஸ்காரர்களை கத்தியால் வெட்டிய ஆடவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார். சிங்கப்பூரில் நிர்வாண கோலத்தில் போலீஸ்காரர்களை கத்தியால் தாக்கிய இளைஞன் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று ஹாங்காங் அவென்யூ 8 குடியிருப்பு பகுதியில் பிற்பகல் 1 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது. திறந்தவெளி கார் நிறுத்தும் இடத்தில் நிர்வாணமாக சுற்றித் திரிந்த ஆடவன் வாகனங்களை சேதப்படுத்தினான். பிறகு 30 வயது ஆடவரை அவன் கத்தியால் தாக்கினான். அதோடு நிற்காமல் கையில் கிடைத்த ஆணி பலகையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தும் இடத்தை அவன் சேதப்படுத்தினான். தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்து சேர்ந்த போலீசார் அவனை கைது செய்ய முயன்றனர். ஆனாலும் அவர்களையும் ஆணி பலகையால் அவன் தாக்கியதில் 3 போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர்.
கடும் போராட்டத்திற்கு பிறகு அவனை கைது செய்யும் போலீசார் கொண்டு சென்றனர். அபாயகரமான ஆயுதத்தால் வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவ்விளைஞனுக்கு அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறையுடன் அபராதம் அல்லது பிறம்படி விதிக்கப்படலாம். பெண்களின் உள்ளாடைகளை திருடுவது குறும்புத்தனம் அல்ல, உளவியல் ரீதியான பாதிப்பு. பெண்களின் உள்ளாடைகள் திருடப்படுவது ஒன்றும் புதிதல்ல. அவ்வப்போது ஊடகங்களில் வரும் செய்திதான். கேட்பதற்கு வினோதமாக இருந்தாலும் ஆங்காங்கே இந்த திருட்டு அரங்கேறிதான் வருகிறது. அண்மையில் கூட சிரம்பான் கம்புங் பாரு ராசாவில் வீட்டின் சுவரேறி குதித்து ஓர் ஆடவர் அவ்வேளையை பார்த்துள்ளார். லாரியை வீட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பெண்களின் உள்ளாடைகளை திருடி தன் சட்டைக்குள் போட்டுக்கொண்டு அவர் தப்பிச் சென்றார். என்றாலும் சிசிடிவி கேமராவில் முகம் பதிவானதால் அவர் போலீசிடம் சிக்கினார். புதன்கிழமை போலீசிடம் சரணடைய சென்றபோது அவர் கைதானார். பாதிக்கப்பட்ட 27 வயது பெண் தன் வீட்டில் காய வைக்கப்படும் உள்ளாடைகள் காணாமல் போவது இது புதிய விஷயம் அல்ல என்றார். இந்திய ஜவுளித்துறை அமைச்சருடன் குலசேகரன் சந்திப்பு, வரி, விசா விலக்கு உள்ளிட்டவை விவாதிக்கப்பட்டன. சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறையின் துணை அமைச்சரும் குலசேகரன் நேற்று இந்தியாவின் ஜவுளித்துறை அமைச்சர் பபித்ரா மார்கரிட்டாவுடன் சந்திப்பு நடத்தினர். தலைநகரில் நடைபெற்ற அச்சந்திப்பில் மலேசியாவுக்கான இந்திய உயர் ஆணையர் BN ரெட்டி, துணை உயர் ஆணையர் சுபாஷினி நாராயணன், மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் உதவி தலைவர் டத்தோ நாதன் கே சுப்பையா, சொக்சோ முதலீட்டு குழுவின் உறுப்பினர் கண்ணன் தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இருவழி உறவை வலுப்படுத்துவது உட்பட பல்வேறு விவகாரங்கள் அதன்போது விவாதிக்கப்பட்டன. இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் மலேசிய ஜவுளி பொருட்கள் மீதான வரி, இந்தியாவுக்கு வர்த்தக சுற்றுலா மேற்கொள்ளும் மலேசிய வர்த்தகர்களுக்கு விசா தேவைகளிலிருந்து விலக்களிக்கும் சாத்தியம் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். கலந்தாய்வு நல்ல பலனை தந்திருப்பதாக கூறிய குலசேகரன், இங்குள்ள இந்திய உயர் ஆணையத்துடன் மேற்கொண்டு விவாதிக்கப்படும் என்றார்.